கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம், ரோமர் 8:31, ரோமன்ஸ் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கேள்வி கேட்கும்போது இந்த கேள்விக்கு நம்ம எல்லாம் சரியா பதில் சொல்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த 28ஆம் வசனத்துலேருந்து 30வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல்ல என்ன சொன்னார்? நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. அடுத்து என்ன? நம்மளை அழைத்திருக்கிறாரு, நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறாரு, நம்மளை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறாரு? இது எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாரு. இப்போ இது எல்லாம் எதன் மூலமாக நிறைவேறுச்சு? கர்த்தர் மூலமாக. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னமோ கர்த்தருடைய நோக்கமோ அவருடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கு. அவர் நம்மளோட இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இந்த கிரியைகளை செய்கிறாரு. அதனால தான் சொல்லும்போது ரோமர் 8:28 சொல்லும்போது என்ன சொன்னாரு? நடப்பவைகளை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவன். அப்போ கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு, நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, நம்மளை நீதிமானாக்கி இருக்காரு, மகிமையில கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. இதெல்லாம் செஞ்சுட்டாரு. அப்படி செய்யக்கூடிய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாரு. எப்படி? உங்களுடைய ரட்சிப்புல இருந்து நீங்க மகிமையில போய் சேர்றத வரைக்கும் அவர் அழைச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது, இப்படி தேவனுடைய திட்டம் இப்படி இருக்கும்போது யாரு என்ன செய்திட முடியும்? இப்போ நீங்கள் உடனே என்ன நினைக்க முடியாது? நமக்கு யாரும் எதிரியே வரமாட்டாங்கன்னு நினைக்க முடியாது. என்னன்னா எதிரிகள் வருவாங்க, நமக்கு எதிர்ப்பு வரும். ஆனால் அதையெல்லாம் நாம் மேற்கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம். ஏன்னா மனுஷ பிரகாரமாக வரக்கூடிய எதிரிகள், இல்லை ஆவிக்குரிய முறையில் வரக்கூடியது, இல்லை பாடுகள், இல்லை மரணம், இது எல்லாமே என்ன பண்ண முடியாது? தேவனுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. யாருமே, எந்த ஒரு மனிதனுமே தேவனுக்கு எதிராக நின்று வெற்றி பெறவே முடியாது. 118வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால் நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிருவான்? ஏன்னா யோசுவாவுக்கு சொல்லும்போது திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு? பயப்படாதே, திடன்கொள், இதோ நான் உன் கூட இருக்கிறேன், மோசே கூட இருந்ததிலே கூட நான் இருக்கிறேன், அதனால நீ பயப்படாத, நீ போ அப்படிங்கிற காரியத்தை கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா எபிரேயர் நிருபம் எழுதும்போது எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம் போது தேவன் லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர், கர்த்தர் எனக்கு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார், அதனால நான் பயப்பட மாட்டேன். யாரு எனக்கு ஒன்றும், மனிதன் எனக்கு என்ன செய்து விட முடியும்? காரணம் என்னன்னா கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய காரியம். ஏன்னா அவர் தான் என்னை முன்குறிச்சிருக்கிறாரு, அவர் தான் என்னை அழைச்சிருக்கிறாரு, அவர் தான் என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு, அவர் தான் என்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்க போறாரு. அதனால அவருக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக யாராலையும் என்னைய ஜெயங்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு எதிராக என்னென்ன சவால்கள் வந்தாலும் சரி, விசுவாசி என்ன செய்யலாம்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள ஒரு பெரிய கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அதனால நான் அவரை சார்ந்து வாழுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா பெரிய தைரியம். ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னை எனக்குள்ள இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, இதோ உலக முடிவு பரியந்தமும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன வரணும்? நமக்கு எதிராக எதிர்ப்பு வரும்போது என்ன பண்ணணும்? நமக்கு என்ன வரணும்? தைரியம் வர வேண்டும். உங்களை எதிர்த்து உங்களை குற்றம் சாட்டக்கூடியதா, உங்களை பாடுபடுத்தக்கூடியதா, இல்லை ஆவிக்குரிய முறையில் உங்களை துன்புறுத்தக்கூடியதா வந்தா உங்களுக்கு இந்த வசனம் உடனே வரணும். தேவனுடைய திட்டத்தை எதிர்த்து எந்த ஒரு சக்தியினாலையும் சரி, அது இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி, யாராலையும் அதில் ஜெயம் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். ரெண்டாவது என்ன? உங்களுடைய பலவீனத்தில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. மாறாக நீங்கள் அதை மேற்கொள்ளக்கூடிய மக்களா. ஏன்னா கர்த்தர் என் மேலே வைத்திருக்கிற அந்த ஒரு அன்பு, கர்த்தர் என்னை அழைத்த நோக்கம், அவருடைய தயவு என் மேலே இருக்கிறதுனால
எந்த ஒரு சக்தி, எந்த ஒரு எதிர்ப்பும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தேவனுடைய பலமே எனக்கு போதும், அதுவே என்னை எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடியதாக இருக்குங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாடுகளை வேற மாதிரி பார்க்க கற்றுக்கொள்வீங்க. அப்போ என்ன, விசுவாசிகள் நம்ம எதில் இருக்கலாம்? கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் நம்ம ரொம்ப அமைதியாக அதை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளலாம். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, தேவன் நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க. என்னை விட்டு அகலாத தேவன் நீங்கள். அதனால நாங்கள் தைரியமாய், ஆமாண்டவரே, என்ன வந்தாலும் சரி, எங்கள் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொண்டு உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.